ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம ஏதாவது ஒரு அடித்தளத்தில் இருப்போம். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுனால பல யோசனைகள், பல விதமான எப்படின்னா பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டையே மிஞ்சுற அளவுக்கு நம்ம மண்டைக்குள்ளே ஏகப்பட்ட ஐடியாக்கள் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐடியாவை மட்டும்தான் வச்சிட்ருப்போம், ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திச்சிருப்போம். இல்லைனா அந்த வாழ்க்கையில் நீங்களும் ஒருத்தராக கூட இருக்கலாம். சரி, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேரில் சில பேர் அந்த ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு என்ன தான் முட்டி மோதி அப்படியே எப்படி சொல்கிறது, மண்டியை பிச்சுக்கிட்டால் கூட ஐடியா மட்டும் வரவே வராது. ஆனால் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன கோடு போட்டால் போதும் அவங்க ரோடே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களும் நிறைய பேர். இந்த மாதிரி அதாவது ஐடியா மணிகளாக இருக்கிறவங்களோட ஐடியாவை கேட்டு உயர்ந்த பல மனிதர்கள் நம்மளோட உலகத்தில் இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் ஐடியாவை கேட்டு சில பேர் முன்னேறி இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் யாராவது ஐடியாவை கேட்டு முன்னேறி இருக்கலாம். அப்படி யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேயும் அப்படி தான் ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. ஐடியா மணி அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, கேட்டவர் ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறாரு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கதை. இதுக்கப்புறமாவது நீங்கள் யாராவது ஐடியா மணியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இழந்தீங்க, இதுக்கப்புறம் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு கற்றலுக்கு ஒரு சிறந்த ஒரு கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை கேட்பீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை தொடங்குறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கிராமம், அதாவது சின்ன கிராமம்னா ஒரே ஊருக்குள்ளே பக்கத்தில் 2 கிராமம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இங்கேயும் பக்கத்தில் 2 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் சேர்ந்த 2 இளைஞர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப அடித்தட்டத்தில் இருக்காங்க. சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, இருக்க இடம் கிடையாது, போட்டுக்க துணி கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது முதல் நண்பருக்கு அவ்வளோவா சிந்திக்கிற திறமை கிடையாது. ஆனால் 2வது நண்பர் ரொம்ப அழகாக சிந்திப்பார். ஆனால் எதையுமே ஃபாலோ தான் பண்ண மாட்டார். இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ என்னப்பா நம்மளோட வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கே, நம்ம வாழ்க்கையில் எப்போ முன்னேறுறது, நம்ம நினச்சதெல்லாம் எப்போ நடக்கணும், ஆசைப்பட்டதெல்லாம் எப்போ செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு பெரிய கேள்விக்குறியோடு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு ஐடியா மணி, அதாவது 2வது நண்பருக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன அப்படின்னா, எவ்வளோ நாள் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, நம்ம பேசாமல் ஒரு பால் மாடு வாங்கலாம். அதில் பாலை கறந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உழைப்பை போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு முதல் நண்பர்கிட்ட கேட்குறாரு. உடனே முதல் நண்பரும் சரி, உன்னோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி நாளைக்கே போய் பால் மாடு வாங்கலாம், காலையில் 7 மணிக்கெல்லாம் சந்தைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் போய் முதல் நண்பர் காத்துட்ருக்காரு சந்தையில். ரொம்ப நேரம் காத்து கிடக்கிறாரு. 2வது நண்பர் வரதே கிடையாது. மதியம் ஆகுது, சாயந்தரம் ஆகுது, இரவு 7 மணி ஆகுது, இருந்தும் அவர் வரவே இல்லை. உடனே என்ன பண்ணுவாருன்னா, சரி இதுக்கப்புறம் காத்து கிடக்கிறதுல எந்த பயனும் கிடையாது, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது ஒரு மாடை வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இவரும் முதல்ல அந்த மாட்டை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு குளிப்பாட்டி விடுறது, அதுக்கு சாணம் எப்படி அள்ளுறது, பில் எப்படி போடுறது, அதுக்கு பில்லை எப்படி விளைவிக்கிறது, அதுக்கு என்னென்ன சாப்பாடு தேவை, என்ன மாதிரியெல்லாம் உணவு கொடுத்தா அது சத்தாக வளரும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாரு. மாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. மாடு பால் பல இடங்களில் ஊற்றுறாரு. அதிலேருந்து கொஞ்சம் ஒரு பெருந்தொகை கிடைக்கிது அவருக்கு. அதை வச்சு ஒரு மாடு 4 மாடாகுது, 4 மாடு 8 மாடாகுது, 10 மாடாகுது. இந்த மாதிரி கொஞ்சமாக அவளோட ஆழ்ந்த சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் தன்னோட கடின உழைப்பை போட்டு 10 மாடு பெரிய தொழிலாளியாக அதாவது தொழிற்சாலையாகவே மாறுது. ரொம்ப பெரிய தொழிற்சாலையாக மாறிடுறாரு. ரொம்ப விடாமுயற்சியோட ரொம்ப படிப்படியாக ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு விடாமுயற்சியோடு இருந்ததுனால அவர் ஒரு பெரிய தொழிற்சாலையும் ஆரம்பிக்கிறாரு. என்ன தொழிற்சாலைன்னா, மாட்டு பொருட்களை வச்சு பலவிதமான பொருட்களை தயார் பண்ணுறது. அது வெளிநாட்டுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரொம்ப நாள்
பழகிக்கிட்டே ஒவ்வொரு எப்படின்னா நடந்து போயிட்டு இருந்தவர் சைக்கிள் போக ஆரம்பிக்கிறாரு. சைக்கிளில் இருந்த கார் ஆகுது, சொந்த வீடாகுது, பங்களா ஆகுது. இந்த மாதிரி தன்னோட வளர்ச்சி படிப்படியாக முன்னேறிக்கிட்டே போகுது. இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை பார்த்துக்கிட்டே வர்றாரு. ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு அவரும் போகிறாரு. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வேலையாக அவர் வாழ்ந்த ஒரு அந்த கிராமத்துக்கு போகிறாரு. போகும்போது அவர் கூட அவரோட நண்பரோட ஞாபகம் வருது. என்னடா இது, இந்த நண்பர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது திடீர்னு காணாமல் போயிட்டாரு, அவர் இப்போ இருப்பாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போய் தேடி பார்க்குறாரு. போகும்போது ஒரு வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்தி அவர்கிட்ட விசாரிக்கலான்னு போகும்போது ஒரு பண்ணையில் ஒரு ஆள் வேலை செஞ்சிட்ருக்காரு. போய் அழைச்சி ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் திரும்பி பார்க்கும்போது உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா அது அவரோட நண்பர். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. பார்த்த உடனே என்ன நண்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இவருக்கு ஃபஸ்ட்டு புரியலை. ஏன்னா ஒரு பந்தாவான ஒரு நாகரிக ஒரு உடையில் காரில் ஒரு ஆள் இறங்கி நம்மள நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு இப்படியாப்பட்ட நண்பன் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கண்ணும் பிடிச்சிடுறாரு. உடனே என்னப்பா ரொம்ப நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க போல், நினச்ச மாதிரியே பெரிய உயரத்துக்கு போயிட்ட போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், சரி நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்றாரு. அதுக்கு நான் தான் இந்த பண்ணையார்கிட்ட மாட்டுத் தொழுவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. சரி, ஏன் அன்றைக்கி மாடு வாங்குறதுக்காக உனக்கு ரொம்ப நேரமாக காத்து கிடந்தேன், ஏன் நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்ககிட்ட மாடு வாங்கலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போனேன்னா, வீட்டுக்கு போகும்போது என்னோடய மனைவி கிட்ட நம்மளோட திட்டத்தை சொன்னேன். உடனே எங்கள் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு மாடை பற்றி என்ன தெரியும், பால் கறக்க தெரியுமா, பிள்ளை இருக்க தெரியுமா, மாட்டுக்கு ஏதாவது ஒரு வியாதின்னா அதை பார்த்துக்க தெரியுமா, ஒருவேளை மாடு திடீர்னு இறந்து போயிடுச்சுன்னா அதை சமாளிக்க தெரியுமா, இதெல்லாம் தெரியாமல் உன்னை யார் மாடு வாங்க சொல்லுவா, யார் உன்னை மாட்டில் சம்பாதிக்க முடியும், பெரிய ஆள் முடியும்னு யார் சொன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி பல கேள்விகள் கேட்பான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கிட்ட விடை கிடையாது. உடனே சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் சொன்னதும் ஒரு விதத்தில் நியாயம்தான். ஏன்னா மாட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் வாங்கினா ஏதாவது ஒன்றுமே இல்லாமல் நான் நஷ்டப்பட்டுட்டேன்னா என்னோட இருந்த பணமெல்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி மாடை வாங்க வரலை அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் ரொம்ப வேகமாக, அதுவும் ரொம்ப சத்தமாக சிரிக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே பேசல அவர். ஏன்னா இவருக்கு மேலும் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்றத அவர் முழுமையாக உணர்றாரு. உடனே சரி நான் கிளம்புறேன், உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணு, உன்னோட தேவைக்கு நான் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இவர் ஒரு மாட்டு பண்ணை வாங்கி இவ்வளோ உயரத்துக்கு தன்னோட நண்பன் போயிருக்கானே அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு உடனடியாக என்ன பண்ணுறாரு, ஒரு பால் மாடு வாங்குறாரு. அவங்க மனைவி அப்பையும் வேண்டான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இல்லை என் நண்பன் பால் மாடு வாங்கி இவ்வளோ பெரிய பணக்காராயிட்டான், நானும் அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடை வாங்குறாரு. அவர் மாடு வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் எப்படி சொல்கிறதுனா, அவரோட உள் மனசுக்குள்ளே அவங்க மனைவி சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னென்னா, உனக்கு மாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, மாடுக்கு புல் போட தெரியாது, பால் கறக்க தெரியாது, சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் மாடு இறந்து போயிடுச்சுன்னா உன்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டது அவர் மண்டைக்குள்ளே ஆணி அடித்த மாதிரி அப்பப்போ சுத்தியில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் மாடை நல்லா பார்க்குறாரு, ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரு. இருந்தாலும் அவர் நினச்ச மாதிரி, அது அவர் நினச்சதுனாலையோ இல்லை யதார்த்தமாகவோ அந்த மாடு இறந்து போயிடுச்சு. உடனே இவருக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டத்தோடு உட்காந்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு அவரோட நண்பன் ஞாபகம் வருது. அந்த நம்பரை வச்சு அவர் வீட்டுக்கும் போகிறாரு. போய் பார்க்கும்போது அவர் இந்த தொழிற்சாலை, மாட்டு பொருட்களை வச்சு தொழிற்சாலைகளை மட்டும் கிடையாது, விவசாயமும் செய்கிறாரு. உடனே அவரோட நண்பர் என்னென்ன செய்கிறாரோ அந்த விவசாயத்தில், எப்படியெல்லாம் அதை மருந்து போடுறது, எப்படியெல்லாம் அதை களை பறிக்கிறது, எப்படி அதை விவசாயம் பண்ணுறது, எல்லா முறைகளும் நண்பன் எப்படி செய்கிறானோ அதே மாதிரி இவரும் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு வராரு. தங்கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு நிலத்தில் பயிரும் விளைவிக்கிறாரு. அவங்க நண்பன் என்ன பண்ணுறாருன்னா, விதை போடும்போது இவரும் விதை போடுறாரு, அவர் களை பறிக்கும் போது இவரும் களை பறிக்கிறாரு, அதுக்கு தண்ணி ஊற்றும்போது இதுவும் தண்ணி ஊற்றுறாரு. இந்த மாதிரி அவர் என்னென்ன செய்கிறாரோ எல்லாத்தையும் செய்கிறாரு. ஆனால் அவரோட தொழில் ரொம்ப அமோகமாக போயிட்டுருக்கு. இவரோட தொழில் படுத்து இழுத்து முடிருச்சு. காரணம் என்ன?
என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படின்னா, ஒருத்தன் என்ன செய்கிறானோ அதை அப்படியே செய்கிறான் அப்படின்ற ஈடச்சங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் தமிழ் எக்ஸாம் எழுதுகிறான், இவன் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுகிறான், அதுக்காக பார்த்து எழுதுனா எல்லாமே சரியாயிடுமா? அந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி. அவர் நெல் போட்டிருப்பார். நெல்லுக்கு என்ன தேவை? தண்ணி அதிகமாக தேவை. களை பறிக்கிறதுக்கு பார்த்து பறிக்கணும். ஒரு ஒரு எப்படின்னா அது வந்து நாற்றங்கால் விட்டு அதை பறித்து இன்னொரு இடத்துல நடணும். அந்த மாதிரி அந்த நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வேறு, அதுக்கு தேவையான மருந்துகள் வேறு, எல்லாமே வேறு வேறு. அப்படி இருக்கும்போது ஆனால் இவர் போட்டது என்ன தெரியுங்களா? மஞ்சள். இந்த மாதிரி நெல்லுக்கு தேவையான எல்லா விதமான வழிமுறைகளும் செயல்முறைகளையும் மஞ்சளுக்கு போட்டால் மஞ்சள் எப்படி முளைக்கும்? மஞ்சளுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவையில்லை இல்லைங்களா? அதிகமாக தண்ணி பட்டவுடனே எல்லாம் அழுகி போச்சு, நஷ்டமும் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து பார்த்து 2வது நண்பருக்கு வாழ்க்கையே ஒரே சோகமாக போச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது மனைவி வேற ஒரு பக்கம், நான் அப்போவே சொன்னேன் அதெல்லாம் செய்யாத, நஷ்டம் பட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம மனுஷங்க கூட ஒன்று இருக்குங்க. என்னென்னா, ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கும், அதனால் இதெல்லாம் பார்த்து ரொம்ப எப்படின்னா அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு செய் அப்படின்றது ஒரு விதம். ஆனால் நீ இது பண்ணால் இது நஷ்டம்தான் போகும், அதெல்லாம் செய்யவே செய்யாத. எப்படின்னா அவங்க ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டு சொல்கிறப்பல சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே அந்த வீட்டுக்கு யூஸே இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இல்லை, எதையுமே துணிச்சலோட எதையுமே நம்ம துணிந்து செய்யணுங்க. எதில் துணியணும், எதில் தயங்கி நிற்கிறோம் அப்படின்றதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. துணிந்து செய்தவன் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றவனுக்கு இவனோட வாழ்க்கையை ரொம்பவுமே எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இவர் ரொம்ப சோகத்தில் உட்காந்துட்ருக்காரு. அவரோட ஊருக்கு வந்து ஒரு சாமியாரும் வராரு. சரி, தன்னோட கஷ்டத்தை இந்த சாமியார்கிட்ட சொன்னாவது ஏதாவது ஒரு வழி கிடைக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த சாமியாரை பார்க்க போகிறாரு. போய் பார்க்கும்போது சாமியார் வந்து, ஐயா, நான் தொட்டதெல்லாம் நஷ்டமாக போச்சு, நான் செய்கிற எல்லா காரியங்களும் எனக்கு கஷ்டத்தையே தருது, எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான் இந்த 2வது நண்பன். உடனே அந்த சாமியார் சொல்கிறாங்க, சரி, நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை முழுமையாக கேளு, உனக்கு என்ன புரியுது அப்படின்றத கடைசியில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு சாமியாரம் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு அரசன் ரொம்ப அழகாக ஆட்சி புரிஞ்சுட்டு வரான். அவன் வந்து காலையில் எழுந்த உடனே சிவனுக்கு பூஜை செய்து அதுக்கப்புறம் தான் தண்ணீரே குடிப்பாராம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிவன் பக்தி கொண்டவராக இந்த அரசர். ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாராம். வேட்டைக்கு போகும்போது வந்து ரொம்ப வேட்டையாடி ரொம்ப களைத்து போய் எப்படியாவது ஏதாவது ஒரு விலங்கை வேட்டையாடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு சுற்றிக்கிட்டு இருக்காராம். ஆனால் அவர் அந்த குறிக்கோளில் அந்த வேட்டையாடணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் அங்கே காலம் போனதே தெரியாமல் அணை முழுக்க அங்கே இருந்துறாராம். இருட்டவும் ஆரம்பிக்குது. உடனே இதுக்கப்புறம் திரும்பி அரண்மனைக்கு போக முடியாது, அதனால் இங்கே ஒரு கூடாரத்தை அமைச்சு இங்கேவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே கூடாரத்தை அமைச்சு அங்கேவே இருக்கார். காலையில் விடியும் போது வந்து அவர் தான் வந்து சிவன் பக்தராச்சே. அவர் வந்து காலையில் சிவனை வழிபடாமல் எதையுமே செய்ய மாட்டார், தண்ணீரும் அருந்த மாட்டார். அப்படி இருக்கும்போது என்னடா பண்ணுறதுன்னும் போது ஒரு பெரிய மண் கூண், அப்படின்னா மண் வந்து ஒரு போர் போல் இருக்குது. அதை வந்து சிவன் போல் பாவித்து அதை சிவனாக வணங்கி உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு வேடன் ஒரு புள்ளிமானை துரத்திக்கிட்டு வராரு. அந்த புள்ளிமானை துரத்திக்கிட்டு போகும்போது எப்படின்னா அவள் கால் தெரியாமல் அந்த சிவலிங்கத்தை மேலே பற்றுது. அப்போ அதை மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கம் இல்லையா, அதனால் வந்து அந்த சிவலிங்கம் எல்லாமே அப்படியே மண் அப்படின்னா களைஞ்சி எல்லாமே கீழே கொட்டி போயிடுது. உடனே அரசருக்கு ஒரே கோபம். ஆனால் அந்த வேடன் அந்த காலில் வந்து அது தட்டுப்பட்டது கூட தெரியாமல் அந்த புள்ளிமானை துரத்திக்கிட்டு ஓடுறான். இவனும் எங்கெங்கே ஓடுறான், புள்ளிமானம் பின்னாடியே ஓடிட்டுருக்கு, எல்லாம் துரத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே அரசருக்கு ஒரே கோபம். தன்னோட படை வீரர்களை அழைக்கிறாரு. அழைச்சி, இங்கே பார், எனக்கு அந்த வேடன் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அந்த வேடன் எனக்கு இப்போவே அவனை கொண்டு வரணும், அவனை கொண்டு வந்து சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு விட்டுறாரு. உடனே இந்த படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கோ தேடி திரியிறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா புள்ளிமணி எங்கெல்லாம் ஓடுதோ அங்கே வேடன் போயிட்டுருக்கான். அவனை தேடி அந்த படை வீரர்களால் கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப தேடி தேடி பார்க்குறாங்க. களைப்பில் திரும்பி வரும்போது அந்த வேடன் என்ன பண்ணுறான், அந்த புள்ளிமானை கொன்று தன் தோள் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு வரான்.
அதை பார்த்த உடனே இந்த படை வீரர்கள்லாம் அவனை சூழ்ந்துக்கிறாங்க. அவனை கொண்டு போய் அரசர் முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்தினோடனே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த அரசர் அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணது, அதாவது அரசர் அங்கே இருக்காரு, அதை சுற்றி படை வீரர்கள் இருக்காங்க அப்படின்றத அவன் அப்போ தான் உணர்றான். உடனே ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி புள்ளிமானை துரத்திக்கிட்டு போகும்போது அவன் எதுவுமே அவன் கண்ணில் படவே இல்லை. அரசரை பார்த்த உடனே ரொம்ப கை குப்பி வணங்கி, அரசே என்ன எதுக்காக என்னை அழைச்சிருக்கீங்க அப்படின்னா, என்ன முன்ன புள்ளிமானை துரத்திக்கிட்டு போகும்போதெல்லாம் நான் அரசன்றது கண்ணுக்கு தெரியல, இப்போ தான் இந்த அரசனை கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்துறாரு. உடனே இந்த வேடன் வந்து, ஐயா என்ன சொல்கிறீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் வந்து உங்களை முன்ன பின்ன இங்கே பார்க்கவே இல்லை, நீங்கள் இங்கே உட்காந்து தியானம் பண்ணதையும் நான் கவனிக்கவே இல்லை அப்படின்றாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என் கண்ணு முன்னாடியே அந்த சிவலிங்கத்தை தட்டி விட்டு நீ பாட்டுக்கு ஓடி போயிட்டுருக்க, இப்போ என்னை பார்க்கவே இல்லை, நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ரொம்ப கோவமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் வேடன் சொல்கிறான், ஐயா நான் வந்து புள்ளிமானை கொல்லணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட அந்த புள்ளிமான் மேலே மட்டும்தான் என்னோட முழு கவனமும் இருந்தது, அதனால் நீங்கள் இருந்ததையோ இல்லை உங்கள் படை வீரர்கள் இருந்தையோ நான் வந்து என் கண்ணு முன்னாடி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேடன் சொல்கிறான். அரசனுக்கு அப்போ தான் புரியுது தன்னோட தவறு என்ன அப்படின்னது. எப்படின்னா உன்னோட கவனம் எதன் மேலே இருக்கோ அப்படி இருக்கும்போது சுற்றி இருக்கிற எந்த பொருளோ இல்லை எந்த மனிதர்களோ உனக்கு தெரிய மாட்டார்கள் இல்லையா, உண்மைதானே? அப்படி இருக்கும்போது நீ சிவனை நோக்கி உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்தது, சிவனை தட்டி விட்டது, நான் புள்ளிமானை துரத்திக்கிட்டு ஓடினதெல்லாம் எப்படி நான் கவனிச்சிருக்கணும்? நான் தியானத்தில் இருக்கும்போது என்னோடய முழு கவனமும் தியானத்தில் தானே இருந்திருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல நான் தியானம் இருந்தது முழுக்க தேவையில்லாத ஒரு செயல் தானே. அப்படி இருக்கும்போது வேடன் தன்னோட வேலையில் கவனமாக இருந்தான், நான் என்னோட வேலையில் தானே கவனமாக இருந்திருக்கணும். என்னோட கவன சிதறல் தான் அவன் என்ன பண்ணான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் இது உன்னோட தவறு கிடையாது, என்னோட தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டு அவருக்கு மன்னிப்பும், எப்படின்னா அவர்கிட்ட இவர் மன்னிப்பு கேட்குறாரு. அதாவது அரசர் வந்து வேடன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கு ரொம்ப பெரிய சன்மானத்தையும் கொடுத்து ரொம்ப அழகாக வழி அனுப்பி வைக்கிறார். இந்த சாமியாரும் கதையை சொல்லி முடிக்கிறார். இதில் இருந்து உனக்கு என்ன தெரியுது எப்படின்னா, நம்ம எந்த செயலை நோக்கி செய்கிறோம் அப்படின்னா அதில் முழு கவனமும் அதில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முன்னேறி போக முடியும். நீ என்னதான் கடின உழைப்பும் விடாமுயற்சியோடு இருந்தாலும் அதோட எங்கே நம்ம போய் சேரணும் அப்படின்ற முழு கவனம் உனக்கு அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு புரியுது நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீ வந்து பல பேருக்கு உன்னோட யோசனைகளை சொல்லியிருக்கலாம், ஆனால் நீ சொன்னதோடு நிறுத்திட்ட. ஆனால் அந்த வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும், நம்மளோட எது வந்து நம்மளோட இலக்கு அப்படின்றத நீ வந்து நிர்ணயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லி முடிக்கிறாரு. நீ வந்து உன்னோட நண்பன் போல் எந்த முயற்சியை எங்கே நம்ம கொண்டு போகணும், எங்கே நம்மளோட இலக்கை நம்ம தொடணும் அப்படின்றத நீ நிர்ணயித்து உன் வாழ்க்கையில் நீ தொடர்ந்தோம் அப்படின்னா உன் வாழ்க்கை ரொம்ப வசந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு இரண்டாவது நண்பரை. இவரும் தன்னோட தவறு என்ன அப்படின்றத முழுமையாக உணர்றாரு. இதுக்கப்புறமா அது நம்ம எதை கொண்டு போகணும், யார் என்ன சொன்னாலும் சரி, இது உனக்கு நடக்காது, இது உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு செய்யும்போது அப்படின்னு யார் சொன்னாலும் அதை வந்து உங்களோட முன்னாடி கொண்டு வராதீங்க. அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இரண்டாவது நண்பனை போல்தான் எப்படிடா நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்ற கஷ்டத்தோடு உட்காந்துட்ருக்கணும். நீங்கள் என்ன சொன்னாலும் என்னோட இலக்கு இதுதான் அப்படின்னு நிர்ணயித்து நீங்கள் சரியான வழியில் சரியான முயற்சியோட கடுமையான உழைப்போடு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா முதல் நண்பனை போல் உயர்ந்து அண்ணார்ந்து பார்க்கும் உயரத்தில் நீங்கள் கண்டிப்பாக போய் சேருவீங்க. இந்த கதை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புரிதலோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்க என்னோட வாழ்த்துக்களை சொல்லி நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.